ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சுவையான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், லெமனு, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். குக்கர் காஞ்சிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகி வரவும் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வாசனை பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குது. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் எப்பயுமே பிரியாணியில் எண்ணெய் வதங்கும் போது கொழுப்பு போட்டு வதக்குவேன். அப்போ தான் ஆட்டுக்கறி பிரியாணி ரொம்பவும் டேஸ்ட்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 2 ரம்பா இலையை இந்த எண்ணெயில் போட்டு வதக்குனிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட்டுடலாம். வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வரணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்க போகிறேன். எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் வரும். இது அந்த ஸ்பூன் அளவுக்கு 4 ஸ்பூன் வரும். அதையும் போட்டு நல்லா வாசனை போக வதக்கிக்கலாம். நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்க வெறும் கறியை மட்டும் எடுத்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கறியை போட்டாச்சு. இப்போ நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொருளை ஆட் பண்ணலாம். 3 பொருள் தான் இதுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். ஒன்று மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி பொடி. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 1 ஸ்பூன் மாதிரி ஆச்சி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு தயிர் சேர்த்துக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், பாசுமதி அரிசி. அதில் வந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் வந்து தேங்காய் பால் இதில் ஆட் பண்ண போகிறேன். 1 கிளாஸ் தேங்காய் பால், அப்புறம் கறி வேக வச்ச தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக இருக்கு இல்லையா. தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து ஊற வச்சுருக்க ரைஸை வந்து போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். சீட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி.